ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பதி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுற வடை ரெசிபி தான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கருப்புளுந்து எடுத்து 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதில் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது சீரகம் இருக்குங்க இல்லைங்களா, அது 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கையில் அடித்தாலும் சரி, மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சாலும் சரி, அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து கூட இந்த குறைன்னு அரைச்சா மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். எங்கள் பாட்டியோட ஊர் திருப்பதி பாபநாசம் தான். அங்கே ஒரு வில்லேஜை, இப்போ அங்கே யாரும் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் அங்கேருந்து மக்கள்லாம் சேர்ந்து தான் திருப்பதி ஏழுமலையான பிரதிஷ்டை பண்ணாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் தட்டை எடுத்து வச்சுக்கோங்க, கமத்தி வச்சுக்கோங்க. தட்டை திருப்பி வச்சுருக்கேன். இது மேலே ஈர துணி ஒன்று விரிச்சுக்கோங்க. வெள்ளை காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இது மேலே விரிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த வடை மாவை ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது மேலே வடை போல் தட்டிக்கோங்க. நான் செஞ்சது சின்னது தான், இதோட பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க திருப்பதி வடை பிரசாதம்? நானும் சாப்பிட்ருக்கேன். தண்ணி தொட்டுக்கோங்க கையில். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் திருப்பதி வடை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது, பட் நம்ம சாஃப்டாக செஞ்சுக்கலாம். இது நீங்கள் 10 நாள் வரையும் வெளியே வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். எண்ணெயை விட்டு காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. விம்மில் வச்சுடுங்க, இல்லைன்னா வடை தீஞ்சிடும், உள்ள வேகாது. இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகணும். மேலே கரண்டியால் கீறி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா எடுத்துருங்க. இன்னொரு தடவை செஞ்சிடலாமாங்க? உங்களுக்கு வடை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா மாவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, வடை பெருசாக வரும்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல ரெசிபிஸ்லாம் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் நிறைய ரெசிபி செய்யறதுக்கு. ஞாபகமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.